கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வீடியோ பார்க்கிற அனைவருக்கும் எனது அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் யோவான் 21 அதிகாரம் 4வது வசனத்தை நம்ம பார்ப்போம். விடியற் காலமான போது இயேசு கரையிலே நின்றார். அவரை இயேசு என்று சீஷர்கள் அறியாதிருந்தார்கள். இந்த அதிகாரத்தில் என்ன பார்க்கிறோம் என்றால், இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களை ஆசீர்வதிக்கிறதற்காக அந்த திபேரிய கடற்கரையில் நிற்கிறார். இது அவர் உயிர் தெழுந்த பின்பதாக 3வது முறையாக சீஷர்களுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். முதல் 2 முறை அவர் பூட்டிய வீட்டுக்குள்ளே அவர்கள் இருக்கும்போது வெளிப்படுத்தினார். இப்பொழுது பார்க்கிறோம் இந்த அதிகாரத்தில் திபேரிய கடற்கரையில் சீஷர்களுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். இதில் நம்ம என்ன பார்க்கிறோம் என்றால், 3.5 ஆண்டுகள் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களை ட்ரெயின் பண்ணியிருக்கிறார், பயிற்சி கொடுத்திருக்கிறார், ஊழியம் செய்ய வேண்டும் என்று. அது மட்டும் இல்லை, முதல் முறையாக அவர்களை பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நம்ம பார்க்கிறோம் முந்தின அதிகாரத்தில் 21-22 பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். ஆனால் இந்த அதிகாரத்தில் நம்ம என்ன பார்க்கிறோம் என்றால், அவர்கள் பேதுரு தான் முதலாவது சொல்கிறார், நான் மீன் பிடிக்க போகிறேன் என்று. அவங்க பழைய வேலைக்கு போய்விடுகிறாங்க, மீன் பிடிக்க போகிறாங்க. இதில் மொத்தம் 7 பேர் சொல்லப்பட்டிருக்கிறது. பேதுரு, தோமா, நாத்தான்வேல், செபதேவின் யாக்கோபு, யோவான், மற்ற 2 சீஷர்கள். அப்படியாக கிட்டத்தட்ட 7 பேர் வருகிறார்கள். இதில் இவர்கள் எல்லாம் மீன் பிடிக்க போகிறாங்க. பேதுரு முதலாவது நான் போகிறேன்னு சொன்னோடனே மற்ற சீஷர்களும் அவர்களோடு போய் மீன் பிடிக்க போகிறாங்க. ஆனால் இரவில் அவங்களுக்கு ஒன்றுமே அகப்படவில்லை. அப்பொழுதுதான் இயேசு கிறிஸ்து விடியற்கால நேரத்தில் அந்த கரையிலே நிற்கிறார். ஆனால் இயேசு என்று அவர்கள் அறியாமல் இருக்கிறாங்க. அப்பொழுது அவர் இப்போ சீஷர்களை பார்த்து கேட்கிறார், பிள்ளைகளே புசிக்கிறதுக்கு ஏதாவது உண்டா என்று கேட்கும்போது அவர்கள் ஒன்றுமில்லை என்று சொல்கிறாங்க. அப்பொழுது அவர் சொல்கிறார், நீங்கள் வலதுபுறமாக வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் சொல்லும்போது அவங்க வலதுபுறமாக வலையை போட்டு திரளான மீன்களை அவங்க ரொம்ப அதிகமாக இழுக்கக்கூட முடியலை. அந்த வலை அந்த அளவு நிரம்பி இருக்கிற ஒரு ஆசீர்வாதத்தை இயேசு கிறிஸ்து கொடுக்கிறதை நம்ம பார்க்கிறோம். இதுலேருந்து என்ன அறிந்து கொள்கிறோம் என்றால், அவங்க உலக பிரகாரமான வேலைக்கு போகணும்னு சொல்லும்போது இயேசு கிறிஸ்து அதை ஓகே சொல்கிறார். அவர்களை கடிந்து கொள்ளவோ அவர்களை எந்த விதத்திலையோ அவங்க மேலே கோபப்படவோ இல்லை. அந்த ஆசீர்வாதத்தையும் கொடுக்கிறதை பார்க்கிறோம். வலதுபுறம் என்பது தேவன் நியமிக்கிற இடம், தேவன் காமிக்கிற இடத்துல. நம்முடைய வாழ்க்கையிலும் நம் தேவன் காமிக்கிற இடத்துல நம்முடைய காரியங்களோ வேலையோ குடும்ப வாழ்க்கையோ பிள்ளைகளோட படிப்போ இல்லை பிஸ்னஸோ எதுனாலும் தேவன் நியமிக்கிற இடத்துல நம்ம செய்யும்போது அதில் நிறைவான ஆசீர்வாதம் இருக்கும். அது மட்டும் இல்லை, அவங்க இந்த வலதுபுறம் என்பது இன்னும் நம்ம பார்க்குற வேதத்தில் வலதுபுறத்தில் நிழலாக இருக்கிறார். இன்னொரு வசனத்தை நம்ம பார்க்க தாவீது சொல்கிறார், கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்கிறார். அப்போ அது வலதுபுறம் என்பது தேவன் காமிக்கிற இடம். தேவனுடைய சித்தத்தின்படியாக நம்ம செய்யும்போது நம்ம நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். இன்னொரு வசனம் நம்ம பார்க்கலாம், 9வது வசனம். அவர்கள் கரையிலே வந்தபோது கரி நெருப்பு போட்டிருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் காண்கிறாங்க. இது இயேசு கிறிஸ்து ஒரு ஆவிக்குரிய ஒரு ஆசீர்வாதத்தை அவர்களுக்கு கொடுக்கிறார். அதற்கு அர்த்தமாக காணப்படுகிறது ஆவிக்குரிய மன்னா, அந்த போஜனம் அவர்களுக்காக தயாராக வைக்கப்பட்டிருக்கிறது. அப்பொழுது இன்னொரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். சீஷர்கள் இதில் பேதுரு முதலாவது அவர் கர்த்தர் என்று அறிந்தவுடனே, யோவான் வெளிப்படுத்துகிறார், கர்த்தர் என்று அறிந்தவுடனே அவர் கடலுக்குள்ளே தன்னுடைய மேல் வஸ்திரத்தை கட்டி கொண்டு உள்ளே போய் விடுகிறார். ஆனால் மற்ற சீஷர்கள் தான் இதில் அந்த மீன்களை கரைக்கு கொண்டு வருகிறாங்க. 9வது வசனத்தில் பார்க்கும்போது அவர்கள் கரையிலே வந்தபோது, பேதுரு மட்டும் அதில் இல்லை. அடுத்த வசனத்தில் தான் பார்க்குறோம், பேதுரு வருகிறார். சீமோன் பேதுரு படவில் ஏறி 153 பெரிய மீன்களால் நிறைந்த வலையை அவர் இழுக்கிறார். அவ்வளோ மீன்கள் இருந்தும் அந்த வலை கிழியவில்லை. இதில் நம்ம என்ன பார்க்கிறோம் என்றால், தேவன் ஆசீர்வாதம் தரும்போது எந்த வீண் செலவோ வீண் விரயங்களோ இருக்காது என்பதை நம்ம இதிலிருந்து அறிந்து கொள்கிறோம். அது மட்டும் இல்லை, அவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருந்த அந்த அப்பத்தையும் மீனையும் இயேசு கிறிஸ்து பேதுரு வந்த பிறகுதான் அந்த சீஷர்களுக்கு எல்லாருக்கும் அவர் 13வது வசனத்தில் பார்க்குறோம், அப்பத்தையும் மீனும் எடுத்து அவர்களுக்கு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். அப்போ எல்லாருமே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஒருவரும் விட்டு போகக்கூடாது. அதனால தான்
அவர் எல்லா சீஷர்களுக்கும் அதில் பகிர்ந்து கொடுக்கிறதை பார்க்கிறோம். அது மட்டும் இல்லை, இந்த ஆகாரத்தை கொடுத்த பின்பு இயேசு கிறிஸ்து சொல்கிறார், இவைகளை காட்டிலும் என்னை நீ அதிகமாக நேசிக்கிறாயா என்று பேதுருட்ட கேட்கிறார். அப்பொழுது பேதுரு சொல்கிறார், கர்த்தாவே, நான் உம்மை நேசிக்கிறேன், அதை நீரே அறிவீர் என்று சொல்கிறார். 3 முறை கேட்கிறார். அப்போ 3 முறை கேட்கும் போதும் அவர் அதே பதிலை சொல்கிறார். அப்பொழுது இயேசு கிறிஸ்து சொல்கிறார், என்னுடைய ஆடுகளை நீ மேய்ப்பாயாக, என்னுடைய ஆடுகளை கவனித்துக்கொள், அதை ஃபீட் பண்ண, ஆடுகளுக்கு வேண்டிய எல்லா கேரையும் எடுத்துக்கொள் என்று சொல்கிறதை பார்க்கிறோம். இதுலேருந்து நம்ம என்ன அறிந்து கொள்கிறோம் என்றால், இயேசு கிறிஸ்து அவருடைய சீஷர்களை அவ்வளவு ட்ரெயின் பண்ணியுமே அவங்க உலக பிரகாரமான வேலைக்கு போகிறாங்க. அதையும் தேவன் அதில் அலோவ் பண்ணுறதை பார்க்கிறோம். அதையும் ஆசீர்வதிக்கிறார், ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தையும் கொடுக்கிறார். இந்த 2 ஆசீர்வாதங்களையும் கொடுத்த பின்பதாக தான் அவர் திரும்ப ஊழியத்துக்காக அழைக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அப்படியாக நம்முடைய வாழ்க்கையில் நம்மளை தேவன் எல்லா விதத்திலும் அவர் முதலாவது அவர் ஆயத்தம் பண்ணியிருக்கிறார், காத்து கொண்டிருக்கிறார். அடுத்ததாக நம்மளை திருப்திப்படுத்துகிறார். இந்த 3 காரியங்களை செய்த பின்பதாக தான் ஊழியத்துக்கு அழைக்கிறார் என்பதை இதிலிருந்து நம்ம அறிந்து கொள்கிறோம். அது மட்டும் இல்லை, இந்த கரை என்று சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த கடற்கரையில் அவர் அந்த பெரிய கடற்கரை என்றால் 5 இடத்துல இந்த அதிகாரத்தில் வருகிறது. 1வது வசனம், 4வது வசனம், 8வது வசனம், 9, 11. கடற்கரை, கரை என்பது தேவன் தங்கி இருக்கிற இடம், தேவன் வாசம் பண்ணுகிற இடம். அந்த கரைக்கு ஒரு நாள், அதே போல் நம்ம பரலோக கரை, அந்த அக்கறைக்கு ஒரு நாள் நம்ம எல்லாரும் பயணம் போகிறோம். அந்த அக்கறையில் போய் சேர்க்க தேவன் நம்மளை ஒவ்வொருவரை அப்படியாக வழி நடத்த வல்லவராக இருக்கிறார். ஒவ்வொருவரும் சிஷ்யர்கள் எப்படியாக அவ்வளோ மீன்களையும் அக்கரைக்கு தான் அவங்க இழுத்து கொண்டு வருகிறாங்க. அதே போல் நம்ம ஆவிக்குரிய விதத்தில் பார்த்தா, நாம் ஆத்துமாக்களை தேவன் நண்டை சேர்க்கிறவர்களாக ஒவ்வொருவரும் பிரயாசப்பட வேண்டும். அப்பொழுது தேவன் நமக்கு எல்லா அந்த நித்தியத்துக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களையும் தந்து தேவன் நம்மளை மகிழ்ச்சி படுத்துகிறவராக இருக்கிறார். இந்த வசனத்தின் படியாக நம்ம ஒவ்வொருவரும் தேவனுக்காக ஏதாவது ஒரு காரியத்தில் நம்ம தேவனுக்காக நம்ம செயல்படுவோம், ஆத்ம ஆதாயம் செய்வோம். தேவனுடைய ராஜ்யத்துக்காக ஒவ்வொருவர் எழும்பும்போது பெரிய அறுவடையை நம்ம காண முடியும். வசனத்தின்படியாக தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.